ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகம் முழுவதும் சுற்றி நடந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். இன்னும் ஜனங்கள் வியாதியினால பாதிக்கப்பட்டு இருந்த ஜனங்களையும் விடுதலையாக்கும்படி இந்த உலகம் முழுவதும் ஆவியானவர் சுற்றி திரிந்ததாக வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 4:23. கலிலேயா அந்த தேசம் முழுவதும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷகத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஒரு பக்கம் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். இனி ஒரு பக்கம் வியாதியினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். ஒரு பக்கம் வியாதி மறைகிறது, இனி ஒரு பக்கம் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகிறது. இயேசு இந்த உலகம் முழுவதும் சுற்றி நடந்த நாட்களில் இவ்வளவு பெரிய நன்மைகளை, இவ்வளவு பெரிய அற்புதங்களை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு செய்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார்? ரொம்ப முக்கியம். யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்வார்? முதலாவதாக நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீதிமானாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் இயேசு நன்மை செய்வார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான்கள் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான். அந்த உத்தமத்திலே நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மை செய்வார். நிச்சயமாய் அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீதிமானாய் நடக்கணும். நீதிமான் நம்ம இடத்துல ஒரு குறை வரக்கூடாது, ஒரு குற்றம் வரக்கூடாது. ஆண்டவருக்கு முன்ன நல்ல நீதிமானாய் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மளை பொறாம கொண்டு நம்ம தப்பு பண்ணினது மாதிரி பேசுவாங்க. சில நேரங்களில் நம்ம ரொம்ப தவறு பண்ணினது மாதிரி அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் நம்மளை உண்டாக்கின அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒரு நீதிமானாய் நடக்க வேண்டும். ஒரு நீதிமானாய் நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீதிமானாய் நடந்தால் அவர்களுக்கு இயேசு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இந்த நோவா அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவன் நீதிமானாய் இருந்தான், அவன் உத்தமனாய் இருந்தான். அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். அவன் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கிறோம். அவன் நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். நான் ஒரு நீதிமான், நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் ஒரு நீதிமானாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். இந்த நோவாவை ஆண்டவர் அப்படி சாட்சி சொன்னார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 84:11 கூட வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:11.
நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அப்ப நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். அப்ப நம்ம நன்மை நடக்க வேண்டுமானால் நம்ம நீதிமானாய் நடக்க வேண்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இந்த உலகத்துல உம்முடைய பார்வையில நீதிமானாய் நடக்கிறேனா? உம்முடைய பார்வையில நான் ஒரு நீதிமானாய் இந்த உலகத்துல நடக்கிறேனா ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லுவார். நீதிமானாய் இருந்தால் நீங்க நீதிமானா இல்லை, இந்த காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறாய், இந்த விஷயத்துல நீங்க குறைவுபட்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மிட்ட அவர் சொல்லி தருவார். நீ நீதிமானா இல்ல, நீங்க நீதிமானா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஊர் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான். யோபு என்கிற மனுஷன் ஒரு நீதிமானாய் இருந்தான். நோவா ஒரு நீதிமானாய் இருந்தான். இந்த யோபு ஒரு நீதிமானாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த நீதிமானாய் இருந்ததனால தான் இந்த யோபுவை கர்த்தர் பன்மடங்காய் ஆசீர்வதித்தார். பல மடங்காய் கர்த்தர் அவனை பெருக பண்ணி ஆசீர்வதித்ததாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தால் இந்த ஆண்டவரே சொல்லுகிறார் பாருங்க, நீதிமானாய் நடக்காத ஒருவனை பார்த்து இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்துல தள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீதிமானாய் நடக்காதவனை எங்க ஆண்டவர் தள்ளுவாராம்? புறம்பான இருளிலே கர்த்தர் தள்ளுவாராம். புறம்பான இருளிலே ஆண்டவர் தள்ளுவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய நன்மையை வழங்காதிரார். நீதிமான யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு நிறைவான ஒரு நன்மையை தருவார். நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டா உலகத்துல வாழணும், ரொம்ப நீதிமானா அப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தா நமக்கு இயேசு நன்மை தருவார். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். அப்ப நீதிமானா இந்த உலகத்தில் நடக்காதவர்களை எங்க போடணுமா? புறம்பான இருளிலே தள்ளி போடணுமா? அங்க என்ன உண்டாகும்? இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்க அழுகதான். அந்த இருளான அந்த ராஜ்யத்துக்குள்ள தள்ளப்பட்டால் என்னைக்கும் அழுகதான், அவனுக்கு மரணமே இல்லை, என்னைக்கும் அழுகை என்பதாக சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் யோபுவை போல, இந்த நோவாவை போல ஒரு நீதிமானாய் நம்ம வாழ்ந்தால் உண்மையிலே ஒரு நமக்கு எப்பொழுதும் ஒரு நன்மை உண்டாகும். என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் தான் ஏன் ஒரு நன்மை இல்லை என்றால் அவங்க நீதிமானாய் இந்த உலகத்தில் இல்லை. நீதிமானாய் நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தேவன் நன்மையை வழங்காதிரார், அவர்களுக்கு நன்மை செய்வார். அப்ப நீங்க எல்லாரும், நம்ம அங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு முன்ன நம்ம நீதிமானாய் வாழணும்னு நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோம், நம்மளை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம், நம்மளை ஆண்டவருடைய கரத்தில் தந்திருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரையும் தேவன் நீதிமானாய் பார்க்கிறார், நீதிமானாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நீதிமானாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார். உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் நன்மையை தருவார், நன்மையை தருவார், நன்மை தருவார். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. எனக்கு ஒரு நன்மை இல்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு ஒரு இந்த தேவைக்காக இந்த காரியத்துக்காக எத்தனை வருடம் ஜெபிக்கிற நன்மை வரலையே, நீங்க வருத்தப்படாதுங்க. எத்தனை வருஷானாலும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதான் சொன்னேன், 9 வருடம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க பாருங்க, 9 வருடம். அதுக்கு பிறகு அருமையான ஒரு குழந்தை ஆண்டவர் வயிற்றிலே உருவாகும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னும் 100 நாள் தான். அதுக்கு பிறகு அந்த 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 பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அவர் நன்மையை வழங்காதிரார். அவருடைய சமூகத்தில் வந்து நீதிமானாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நன்மை செய்வார். இரண்டாவது, தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார்.
தேவனை தேடணும், ஆண்டவரை தேடணுங்க. சும்மா தூங்கி எழும்புறதுக்கு இல்ல, ஆண்டவரை தேடணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கணும். அவங்களுக்கு தேவன் நன்மை செய்வார், நிச்சயமாய் செய்வார், கட்டாயம் செய்வார். சேலஞ்ச் பண்றேன், ஆண்டவர் நன்மை செய்வார். தேவனை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் நன்மை செய்வார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேடுங்க, உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் நிச்சயமாய் குறைவுபடாது. ஆண்டவரை தேடணுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ 12 வருஷம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவன் எவ்வளவோ பணத்தை மருத்துவமனைக்கு செலவு பண்ணா, வீட்டில் இருந்த ஆஸ்திகளை எல்லாம் விற்று போட்டா, தன்னுடைய கரத்தில் இருந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சாங்க, சுகம் கிடைக்கல. பணம் இருந்தா ஒன்றும் சுகம் கிடைக்காது, இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே யூஸ்லெஸ். பணத்தை வச்சு நான் பார்த்துக்கிடுவேன், பணத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன், பணத்தை வச்சு நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் சொன்னா ஒன்றும் நடக்காது. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த இயேசுவை தேடி போறா பாருங்க. இயேசு எனக்கு ஒரு விடுதலை தருவார், இயேசு எனக்கு ஒரு சுகத்தை தருவார், இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி போனா பாருங்க. கர்த்தர் அவள் போகும்போது வியாதியோடு போனா, இயேசுவை சந்தித்து திருப்பி வரும்போது நல்ல சுகம் பெற்றவளாய் கடந்து வந்தாள். அல்லேலூயா. அப்ப அவ தேவனை தேடி போனா பாருங்க, அவளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, உங்க வீட்டில் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்க குடும்பத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். தேவனை தேடுறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். மூன்றாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எனக்கு இயேசுனா ரொம்ப அன்புங்க, ரொம்ப ரொம்ப அன்புங்க, இயேசுனா ரொம்ப அன்பு, ரொம்பனா ரொம்ப அன்பு. அதனால தான் அந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்றோம், ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எங்க போனாலும் அதனால தான் இயேசுவை சொல்றோம். சில நேரங்களில் சில பேர் கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உடனே எப்படி இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லுகிறோம். அப்ப ஆண்டவரினால் ரொம்ப அன்பு, ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருங்க. ரொம்ப உலகத்துல எந்த மனுஷனை விட, மனைவியை விட, புருஷனை விட, பிள்ளைகளை விட, குழந்தையை விட, எல்லாத்த விட இயேசுவுக்கு மேல அளவில்லாத ஒரு அன்பு வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 31:23 கூட வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்க. தாவீது அவருடைய சங்கீதம் இது. அந்த தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் அளவில்லாத அன்பு வைத்தேன், அதனால இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதனால இவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டேன், அதனால இவ்வளவு தரம் மேன்மைப்படுத்தப்பட்டேன். ஆண்டவரிடத்தில் அளவில்லாத ஒரு அன்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அந்த குடும்பம் உயர்த்தப்படும். தாவீது அவனுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான், ஆண்டவருக்கு மேல நான் அளவில்லாத அன்பு வைத்திருந்தேன்,
அளவில்லாத அன்பு, அளவற்ற ஒரு அன்பு. நீங்க ஆண்டவருக்கு மேல அளவில்லாத ஒரு அன்பு வச்சு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராக இந்த உலகம் முழுவதும் சுற்றி நடந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கினார். வியாதி கட்டில் இருந்து அந்த போராட்டத்தில் இருந்து எல்லாருக்கும் சுகம் கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். யாருக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்றால், நீதிமானா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நடந்து கொண்டால் அவனுக்கு இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். தேவனை யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் இந்த அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக, தேவனிடத்தில் அளவில்லாத ஒரு அன்பு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வார். இந்த இயேசு ஒரு நல்ல ஆண்டவருங்க. இவரை போல ஒரு நல்ல கடவுள் இந்த உலகத்தில் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே நீங்க காணவே முடியாது. இவர் நல்ல கடவுள், நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு மேல நீங்க அளவில்லாத அன்பு வைங்க, கர்த்தர் உங்களை விசேஷமாய் வழிநடத்துவதை பார்க்க முடியும். அப்படியே நீங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ விரும்புகிற ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் இனி வாழ்கிற நாட்கள் முழுவதும் நீதிமானாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நீதிமானாய் இந்த உலகத்தில் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். தினமும் இனி ஆண்டவரை இரவும் பகலும் தேடுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் அன்பு அளவில்லாத ஒரு அன்பு வைக்க என்னை ஆண்டவரை இந்த இடத்துல இப்பொழுதே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் மூலமாய் ஆண்டவர் எங்களை நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து எங்களை திருப்திப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த திருச்சபையில கடந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையில் காணப்படுகிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. பெதஸ்தாவை ஆசீர்வதிங்க. வருகிறவங்க சுகம் பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலை அடையட்டாப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, எங்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வருகிற மாதம் நடக்கிற திருமணங்கள் அது ஆசீர்வாதமாய் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தொடர்ந்து வாழப்போகிற எதிர்காலம் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவருடைய கரத்தில் பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறாப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போவதற்கு எக்ஸாமுக்காக படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுத போற பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி அந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் மகிமைப்பட போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு நிறைந்த நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் என்னென்று சதா காலங்களிலும் இந்த நாளிலே கடந்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.